வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். நம்மக்கிட்ட இப்போ இருக்கிறது மோட்டோரோலா ஒன் மொபைல் ஃபோன் சீரீஸ்லேருந்து வந்த ஒரு புதிய மொபைல் ஃபோன் மோட்டோ ஒன் ஆக்ஷன் அப்படின்னு இந்த மொபைல் ஃபோனுடைய பேர். இந்த மொபைல் ஃபோனுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி ஒரு ஆக்ஷன் கேமராவில் இருக்கக்கூடிய ஒரு கேமரா ஃபெசிலிட்டியை இதில் கொண்டாந்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக்ஷன் கேமரா வாங்க பிரியப்படுறவங்க பல பேர் இந்த மொபைல் ஃபோனை பிரியப்பட்டு வாங்கலாம். ஸோ மொபைல் ஃபோனை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி மொபைல் ஃபோனை அன்பாக்ஸ் பண்ணி இதுக்குள்ளே என்னென்ன வருது அப்படிங்கிறத குவிக்காக பார்த்துருவோம். பாக்ஸ் பேக்கேஜிங் பார்த்தீங்கன்னா ஒரு பர்பிள் கலரில் இருக்குது. அழகான ஒரு பர்பிள் கலர், நல்லா இருக்குது. பின்புறத்தில் இதோடைய கீ ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோனுக்குள்ள டிபியூ கேஸ் போட்டே வச்சிருக்காங்க. 2 கலர்ல அவைலபிளா இருக்கு, டெனிம் ப்ளூ மற்றும் ஒயிட் கலர், பேர்ல் ஒயிட் கலர். ஸோ நம்ம கிட்ட இருக்குது டெனிம் ப்ளூ கலர். யூசர் மேனுவல்ஸ் மற்றும் வாரண்டி இன்ஃபர்மேஷன் இருக்கு. சிம் எஜெக்டர் பின் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு 10 வாட் சார்ஜர். மோட்டோரோலா மொபைல் ஃபோன்ஸில் யூஸ்வலாக டர்போ சார்ஜர் இருக்கும். ஸோ அது இதில் கிடையாது, பாக்ஸில் கொடுக்கல. ஆனால் மொபைல் ஃபோன் சப்போர்ட் பண்ணுன்னு சொல்கிறாங்க. முழு விமர்சனத்தில் அதையும் டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு கன்ஃபார்மாக சொல்லிடுறேன். மோட்டோ ஒன் விஷன் மொபைல் ஃபோனுடைய வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த மொபைல் ஃபோனை நீங்கள் பார்க்கறதுக்கும் அந்த மொபைல் ஃபோனை பார்க்கறதுக்கும் எந்த விதமான வித்தியாசமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ அவ்வளோ தூரத்துக்கு ரெண்டுமே ஒரே தான், கிட்டத்தட்ட எல்லா ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் சேம் தான். ஆண்ட்ராய்டு ஒன் ப்ரோக்ராமில் பின்னாடி ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வச்சிருக்காங்க. இந்த பார்த்தீங்கன்னா 3 கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் ஒரு பெரிய வித்தியாசம். மோட்டோ ஒன் விஷன்ல டூயல் கேமரா 48 மெகா பிக்சல் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த 48 மெகா பிக்சல் இதில் கிடையாது, ட்ரிபிள் கேமரா சிஸ்டம். இதில் நடுவில் இருக்கிறது ஆக்ஷன் கேமரா. இதை பற்றி அப்புறம் பேசுவோம். கீழ்ப்புறத்தில் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி டைப் சி போர்ட் இருக்கு, மோனோ ஸ்பீக்கர்ஸ் மற்றும் மைக். மேலே ஒரு 3.5 mm ஆடியோ ஜாக், அப்புறம் ஒரு நாய்ஸ் கேன்சலிங்கான ஒரு மைக். சைடில் பவர் மற்றும் வால்யூம் பட்டன். இந்த சைடில் சிம் கார்டு ட்ரே, ஹைபிரிட் சிம் கார்டு ட்ரே. ஒரு சிம் கார்டும் ஒரு எஸ்டி கார்டும் இல்லாட்டி 2 சிம் கார்டு நீங்கள் அட் டைம் யூஸ் பண்ணிக்கலாம். 21:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் ஐபிஎஸ் எல்சிடி பேனல் கொடுத்துருக்காங்க. மேலே பஞ்ச் ஹோல் நாச். சாதாரணமாக இருக்கிற பஞ்ச் ஹோல் நாச்சை விட கொஞ்சம் நாச் பெருசாகவே இருக்கு. பிளாஸ்டிக். முன்னாடி கார்னிங் கொரில்லா கிளாஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் என்ன வெர்ஷன் சரியா தெரியல. மொபைல் ஃபோனில் IPX2 வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. டஸ்ட் ப்ரூஃபிங் கிடையாது, வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் மட்டும். ஸ்பிளாஷ் தண்ணி ஏதாச்சும் பட்டுச்சு அப்படின்னா மொபைல் ஃபோனுக்கு எந்த பாதிப்பும் வராது. ஓகே, ஸோ மொபைல் ஃபோனை செட்டப் பண்ணியாச்சு. குவிக்கா ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் சொல்லிடுறேன். மோட்டோ ஒன் விஷனுக்கும் மோட்டோ ஒன் ஆக்ஷனுக்கும் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்ல அவ்வளோ வித்தியாசம் கிடையாது. 4GB ரேம் கொடுத்துருக்காங்க, 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ். சாம்சங்கோடைய Exynos 9609 ப்ராசஸர் இதில் ரன் ஆகிட்டு இருக்கு. 6.3 இன்ச் ஃபுல் HD பிளஸ் ரெசல்யூஷன் கொண்ட டிஸ்பிளே, 3500 mAh பேட்டரி, 10 வாட் சார்ஜர் பாக்ஸ்ல கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. பின்புறத்தில் கேமராஸ் பார்த்தீங்கன்னா 12 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா, அப்புறம் டெப்த் சென்சிங்காக ஒரு 5 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. நடுவில் இருக்கிற இந்த ஆக்ஷன் கேமரா பார்த்தீங்கன்னா 16 மெகா பிக்சல். ஆனால் குவாட் பிக்சல் டெக்னாலஜியில் 16 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. ஸோ அவுட்புட் உங்களுக்கு 4 மெகா பிக்சல் இருக்கும். ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா இந்த நாச்சுக்குள்ள 12 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. FM ரேடியோ இருக்கு, டால்பி ஆடியோ சப்போர்ட் இருக்கு, ப்ளூடூத் 5.0 இருக்கு, வைஃபை, NFC கூட இருக்கு. மொபைல் ஃபோனில் உங்களுக்கு தேவையான எல்லா சென்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்டு ஒன் ப்ரோக்ராமில் இப்போதைக்கு இந்த மொபைல் ஃபோனில் ரன் ஆகிட்டு இருக்கிறது லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்டு 9. செக்யூரிட்டி பேட்ச்லாம் கன்ஃபார்ம் உங்களுக்கு 3 இயர்ஸ் வரைக்கும். 2 வெர்ஷன் ஆஃப் ஆண்ட்ராய்டு கன்ஃபார்ம், அதாவது ஆண்ட்ராய்டு 10 அண்ட் 11 உங்களுக்கு இந்த மொபைல் ஃபோனில் கன்ஃபார்மாக கிடைக்கும். மொபைல் ஃபோனுடைய யூஐல பார்த்தீங்கன்னா இப்போ ஆரம்பத்தில் எந்த விதமான எக்ஸ்ட்ரா ப்ளோட்வேர் சாஃப்ட்வேர்ஸும் எதுவுமே கிடையாது. ரொம்ப மினிமலான கூகுள் தரப்புல இருந்து தேவையான அப்ளிகேஷன்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. வேற எந்த விதமான அப்ளிகேஷனும் இதுல கிடையாது. ஆனா எக்ஸ்ட்ராவா பாத்தீங்கன்னா இந்த மோட்டோனுடைய ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க, மோட்டோ ஆப் அப்படிங்கிற இந்த அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷனால என்ன பண்ண முடியும்னா மோட்டோ ஆக்ஷன்ஸ், மோட்டோ டிஸ்பிளே, இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாம் பண்ண முடியும். குவிக் கேப்சர் பண்றதுக்கு டர்ன் பண்ணா கேமரா ஆன் ஆகுறது, அப்புறம் சாப் பண்ணா ஃபிளாஷ் லைட் ஆன் ஆகுறது. ஸோ அப்புறம் அட்டென்டிவ் டிஸ்பிளே, பீக் டிஸ்பிளே, இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த மோட்டோ அப்ளிகேஷன் மூலமா நீங்க பண்ணிக்கலாம். கேமரா யூஐ எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த கேமரா யூஐ பார்த்தீங்கன்னா நார்மலா நீங்க பார்த்த மொபைல் ஃபோன், மோட்டோரோலா மொபைல் ஃபோன்ல இருக்கிற கேமரா யூஐ மாதிரி தான். பெருசா ஒன்றும் வித்தியாசம் இருக்காது. ஆனா ஒரு பெரிய வித்தியாசம் என்ன கொண்டிருக்காங்க அப்படின்னா, வீடியோ மோட்ல போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த சைட்ல ஒரு ஆக்ஷன் கேமராக்கான ஒரு பட்டன் மாதிரி ஒன்று தெரியும். ஸோ இதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த வைட் ஆங்கிள் மோட் போர்ட்ரேட் மோட்ல இல்லாம லேண்ட்ஸ்கேப் மோட்ல உங்களுக்கு வைட் ஆங்கிள் மோட் கிடைக்குது. இது ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீச்சரா இருக்கு. நார்மலா எந்த மொபைல் போன்லயுமே வீடியோ எடுக்கிறப்போ உங்களுக்கு மொபைல் போன் லேண்ட்ஸ்கேப் மோட்ல நீங்க வச்சு எடுப்பீங்க. இல்லாட்டி நீங்க டிக்டாக் இல்லாட்டி இன்ஸ்டாகிராம்ல வீடியோ எடுக்கிறீங்கன்னா போர்ட்ரேட் மோட்ல வச்சு எடுப்பீங்க. ஆனா இது ஆக்ஷன் கேமரா வைட் ஆங்கிள்ங்கிறப்போ நீங்க இந்த மாதிரி கையில பிடிச்சிக்கலாம். நீங்க லேண்ட்ஸ்கேப் மோட்ல பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. போர்ட்ரேட் மோட்ல பிடிச்சிட்டு உங்களுக்கு வைட் ஆங்கிள் போட்டோஸ் நீங்க எடுத்துக்கலாம், வைட் ஆங்கிள் வீடியோஸ் நீங்க எடுத்துக்கலாம். போட்டோ எடுக்க முடியாது, வீடியோஸ் நீங்க எடுத்துக்கலாம். ஒரு பெரிய டிராபேக் என்னன்னா இது வைட் ஆங்கிள் போட்டோஸ் எடுக்க முடியாது. அது ஒரு பெரிய டிராபேக் எனக்கு தெரியுது. பட் வீடியோ எடுக்கக்கூடிய பிரிவுகள், அதாவது ஆக்ஷன் கேமரா மாதிரி வீடியோ எடுக்கக்கூடிய பிரிவுகள் இந்த மொபைல் போன்ல இருக்கிற இந்த ஃபீச்சரை அதிகம் விரும்புவாங்க.
ஒரு சில கேமரா சாம்பிள்ஸ், வீடியோ சாம்பிள்ஸ் எல்லாம் பாருங்க. 4K வீடியோஸ் இருக்கு. நார்மல் கேமரா பாத்தீங்கன்னா 4K வீடியோஸ் வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணும். பட் இந்த ஆக்ஷன் கேமரா பாத்தீங்கன்னா 1080p வீடியோஸ் வந்து மேக்ஸிமம் ரெக்கார்ட் பண்ணும். அதுவும் எக்ஸ்ட்ரீம் இமேஜ் ஸ்டெபிலேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. மேல இமேஜ் ஸ்டெபிலேஷன் எனேபிள்டா இருக்கு உங்களுக்கு. ஸோ 2 மோட்லயும், ஆக்ஷன் கேமரா மோட்லயும் சரி, நார்மல் மோட்லயும் சரி, 2 வீடியோஸ்க்குமே வந்து இமேஜ் ஸ்டெபிலேஷன் கொடுத்துருக்காங்க. 4K வீடியோஸ்க்கு இமேஜ் ஸ்டெபிலேஷன் கிடையாது. 1080p வீடியோஸ்க்கு கண்டிப்பா இமேஜ் ஸ்டெபிலேஷன் உண்டு. இந்த மோட்டோ ஒன் ஆக்ஷன் மொபைல் போனுடைய விலை விவரங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, கிளிக் பண்ணி பாருங்க. இது தவிர இந்த மொபைல் போனை பத்தின வேற சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த மொபைல் போனை பத்தின முழு விமர்சனம் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.